ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்து சேரும். இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வெடசந்தூர் என்ற பகுதிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. வெடசந்தூர் டு ஒட்டஞ்சத்திரம் மெயின் ரோட்டில் இருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துடும். கட்ரோடு பேஸில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் மண்பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மண்பாதை இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்பீங்க. இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் 60 சென்ட்டு. ஒரு அழகான செம்மண் சரளபூமி. தக்காளி பயிர் செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல. தக்காளி, முருங்கை போன்ற பயிர்கள் விவசாயம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 ஏக்கர் 60 சென்ட்டு. இந்த இடத்துல 60 தென்னை மரம் இருக்குது. நாட்டு மரம் தான், நல்லா காப்பில் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா வெடசந்தூர் கல்லுப்பட்டி என்ற ஊருக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நீர் ஆதாரமானு பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான கிணறு ஒன்று இருக்குது. அது கூட போர் வசதியும் இருக்குது. 5 HP இலவச மின்சாரம் இருக்குது. மாட்டு ஷெட்டு இருக்குது. அது போக நம்ம ஓனர் வந்து தங்குறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாஸ் வீடும் இருக்குது. மோட்டார் வைக்கிறதுக்கு தனியாக கம்ப்ரஸர் ரூம் கட்டியிருக்காங்க. இது ஹாஸ்பிட்டாஸ் வீடு. நம்ம குடியிருக்கிறதுக்கு கம்ப்ரஸர் ரூமு. அனைத்து மோட்டாருமே பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது. தென்னை மரம் பாருங்கள், நல்லா காப்பில் இருக்குது. 60 தென்னை மரம். தாராளமாக இந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி குடியிருக்கலாம். மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் 60 சென்ட்டு. ஒரு நல்ல அழகாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. பஞ்சாயத்து பாதையோட அகலம் பார்த்திங்கன்னா 30 அடி வரும். பஞ்சாயத்து பாதை பார்த்திங்கன்னா கடைசியாக பார்ப்பீங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இடம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் தாராளமாக நம்மளோட சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கு. வடக்கு பக்கமும் மண்பாதை, கிழக்கு பக்கமும் நமக்கு மண்பாதை இருக்குது. பஞ்சாயத்து மண்பாதை தான். வாஸ்து பார்க்குறவங்களுக்கு, அதாவது வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து வேணுன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல பூமியாக அமைஞ்சிருக்கு. வாங்க அப்படியே நம்ம இடத்துல இருந்து அப்படியே தார் ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். பாதையை நல்லா பாருங்கள்.
பஞ்சாயத்து பாதை தான். ஃபியூச்சரில் வந்து தார் ரோடு வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தார் ரோடு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் சர்வே பண்ணி அளந்துட்டு போன மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா அகலமான பாதை தான். அருகாமையில் பார்த்திங்கன்னா குடியிருப்புலாம் இருக்குது, தோட்டத்துக்கு வீடுகள்லாம் இருக்குது. கொஞ்சம் இன்டீரியராக புதுசாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பக்கத்தில் பாருங்கள் தென்னந்தோப்பெலாம் இருக்குது. ஊருக்கு ஒதுப்புறமாக எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அழகான இடம். இந்த பகுதியில் ஆடு, கோழி, மாடு வளர்க்குறதுக்கு இது ஒரு நல்ல இடம். ஏன்னா கொஞ்சம் ஒதுப்புறமாக இருக்குது, பக்கத்தில் மலையெல்லாம் இருக்குது. அதனால் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஏற்ற இடமா நமக்கு விலைக்கு வந்திருக்கு. மொத்தம் 3 ஏக்கர் 60 சென்ட்டு, 60 தென்னை மரம், ஒரு கிணறு, போரு, இலவச மின்சாரம், குடியிருக்கிறதுக்கு ஒரு அழகான வீடு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு ஓனர் இருக்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அப்படியே 70 லட்சம் சொல்கிறாங்க. நேரம் வாங்க, இடத்த பாருங்கள். பிடிச்சனா டேரெக்டாக ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம். இதில் எந்த ஒளிமறைவில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு இன்றைக்கி வேணும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மொத்தம் 3 ஏக்கர் 60 சென்ட்டு, லோ பட்ஜெட்டு. பாருங்கள், தார் ரோட்டுக்கு வந்துட்டோம். சரியாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்துடும். இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் டிஸ்பிளே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.